நாம் கேட்க போகிறோம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். தலைப்பு மீண்டும் சொல்லுகிறேன். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று ஒரு தலைப்போடு உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீதிமானாய் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்துல நாம் படித்திருக்கலாம், பணக்காரன் இருக்கலாம், இவன் ஏழையா கூட இருக்கலாம், நல்ல வசதி வாய்ந்து இருக்கலாம், இல்ல வசதி இல்லாதபடி இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மளை அழைத்தது உண்மை. அந்த அழைப்புக்கு ஏற்றபடி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நீதிமான்களாய், நீதி செய்கிற பிள்ளையாய், தேவனோடு கூட நடக்கிற பிள்ளையாக நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுவதுதான், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அவன் நீதிமானா இருந்தால் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டான். தேவனுடைய காரியத்தில் அவன் முழுமையாய் காணப்படுவான். தேவனுக்கு பிடிக்காத எதையும் செய்யாதபடிக்கு தன் நீதியிலே சரியாய் நடக்கிறவனாய் தேவன் மாற்றுவார். பாருங்க, வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் என்று யானோஸ் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது. யோபு 17:9, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்து சுத்தமான கை உள்ளவனாய் இருந்து மேன்மை உள்ளவனாய், பலப்படுகிறவனாய், மேன்மேலும் பலமுள்ளவனாய், பலத்த காரியம் செய்கிறவனாய் தேவன் அவனை உயர்த்துகிற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கண்மான தேவ பிள்ளையே, அப்ப நீதிமான் தன் வழியை என்ன செய்கிறான்? உறுதி உள்ளவனாய் இருக்கிறான். ஸ்ட்ராங் மேன் தன்னுடைய வழிகளில் அவன் எங்கேயும் பிசராதபடி, சாய்ந்து கொடுக்காதபடி, தேவன் சொன்ன வண்ணமாகவே, தேவன் விரும்புகிற வண்ணமாகவே, தன் நீதியை விட்டு பின்வாங்கி போகாதபடி நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை தன் வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாய் காணும்படி தேவன் அப்படியே வலுவுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனிப்போம். அப்ப நீதிமான் தன் வழியில் என்ன செய்கிறான்? உறுதியாக இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்ப அவன் உயிர் போகிற சூழ்நிலை வந்தாலும், நீதிமானா இருந்து தன் வாழ்க்கையில் ஒரு அநீதி செய்வதற்கு ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை செய்யாதபடிக்கு, நீதிமானாகவே நான் இருந்து என் உயிர் பிரிந்தாலும் சரி, எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, என் நீதியை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியா இருப்பவனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆனா தேவன் எதிர்பார்த்திருக்கிற நீதி, ஆண்டவர் முதல் ஜெனரேஷன் படிச்சார் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்த்தார், நடக்கவில்லை. அப்படியே தேவன் கொண்டு வந்து கொண்டே இருந்தாலும் இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்க மூலியமா இந்த உலகம் பரவி அப்படியே ஜனங்களாய் பெருகி போன காலகட்டத்திலே கூட இந்த நீதியை காண முடியாதபடிக்கு தேவன் பெரிய மனஸ்தாபப்படுகிற தேவனாய் காணப்பட்டார். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கேட்டாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தன் வழிகளை கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டு வேதம் சொல்லுது, நீதிமான் தன் வழி உறுதியாக இருப்பான், உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்பான். ஆனா இங்க என்ன செய்திருக்கிறாங்க? இந்த ஜனங்கள் தன் வழிகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள், நீதி விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள், தேவன் விரும்புகிற காரியம் இல்லாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே 2020 ஜெனரேஷனுக்குள்ள வந்தாலும் 2020 காணப்பட்டாலும் இன்றைக்கு அநேகர் நீதியை விட்டு விலகி தேவனுக்கு அருவருப்பானவைகளை செய்கிறவர்களாய்,
தேவனுக்கு பிடிக்கிற காரியங்களுக்குள் இராதபடிக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை காணப்பட்டு வழி அருகே இதோ கர்த்தர் வெறுக்கிற காரியத்திலே விழுந்து பொருளாய் காணப்படுகிறார்கள். யாண்டு சொல்றார் பாருங்க, அந்த 12ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கும் பொழுது, தேவன் பூமி என்ன செஞ்சாரா? பார்த்தார். இன்றைக்கு பூமியை பார்க்கிறார். 2020 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தார். அதற்கு முன்பாக 1000 வருஷங்களுக்கு 1000 பல வருஷங்களுக்கு முன்பாக தேவன் பார்த்தார். இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? நம்மளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் பூமியை பார்த்தார். அது எப்படி இருந்தது? இதோ அது சீர்கெட்டு போயிருச்சு. மாம்சமான யாவரும் பூமியின் மேல, இந்த பூமி மேல தங்கள் பலிகளை கெடுத்து பரிசுத்தம் இல்லாம, உண்மையுத்தம் இல்லாம, நீதி இல்லாம அநியாயம் செய்கிறவர்களாய், தேவனுக்கு அருவருப்பானவர்களை செய்கிறவர்களாய் என்ன செய்விட்டாங்க? மாறிட்டாங்க. அதனை ஆண்டு கேட்கிறாரு, நீதிமானாய் இருப்பானானால் நீதிமான் தன் வழியை விட்டு பின்வாங்காம உறுதியாக அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறவனாய் அவன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகம புத்தகத்துல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்றும் கர்த்தர் கண்டு தன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல வைக்காமல் மனுஷனுடைய முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை என்னவா உக்கிரங்கள் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதை எனக்கு மனஸ்தாபமா இருக்கின்ற கர்த்தர் சொன்னார், சொல்லிவிட்டார். இந்த ஜனங்களுடைய நினைவுகள் பொல்லாது, ஜனங்களுடைய எண்ணங்கள் பொல்லாதது. பாருங்க, அவை இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாவே காணப்பட்டது. நீதிமானாக வாழ் சொன்ன நீதியான காரியங்களை விட்டுட்டு அநியாயத்தை நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு என்ன பார்த்தவர் இன்றைக்கு அதான் பார்க்கிறார். அன்றைக்கு எந்த பரிசுத்தத்தை பார்த்தவரோ அந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு பார்க்கிறார். அன்றைக்கு எப்படி ஜனங்களை நல்லா நடத்த வேண்டும் என்று ஊழியர்கள் எழுப்பினாரோ அதே போல இன்று எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் மாறாத தேவன். புதிய ஏற்பாட்டில் என்ன மாறினது? பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களை கர்த்தர் மாற்றினார். அதாவது இந்த தேசங்களை மாற்றினார். கட்டளைகளுக்குள்ளே அன்பை பிரியதென்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய சத்தியம் மாறவில்லை, அவருடைய உபதேசம் மாறவில்லை, அவருடைய நோக்கம் மாறவில்லை, அவருடைய கற்பனைகள் மாறவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யார் எதிர்பார்ப்பது என்ன? நீ நீதிமானா இருக்கணும். ஆனா நீதிமானுக்கு நீ ஆப்போசிட்டாய் அநீதிமானாய் காணப்பட்டு பூமியில வாழுகிற ஒவ்வொரு நாளும் நித்தமும் பொல்லாமைகளாகவே நீ செய்து கொண்டிருப்பாயானால் எப்படி நீதிமானா நீ மாற முடியும்? பாருங்க, இந்த பூமியை பார்க்கிற, பூமியை பார்த்தா அந்த 12ஆம் வசனத்தை வாசித்தீங்க, என்ன பட்டிருக்கு? பூமியை பார்க்கும்போது அது சீர்கட்டு போயிருந்துச்சு. சீர்கட்டு போய் எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு அப்படியே எல்லாரும் அலைஞ்சுகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குடும்பத்தை பார்க்கிறாரு. பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த நோவா இருந்த அந்த காலத்திலே நோவா மாத்திரம் எப்படி இருக்கிறாருங்க? உத்தமனும். பாருங்க, நீதிமானும் உத்தமனுமா என்ன செய்யறாருங்க? பாருங்க, நீதிமானும் உத்தமனுமா இருந்து தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கிறான். தேவனோடு சஞ்சரிக்கணும்னா, உத்தமனா இருக்கணும்னா முதல் தேவை நமக்குள்ள நீதி. அல்லேலூயா.
நீதிமானாயிருப்பானால் அவன் உத்தமனாய் விளங்குவான். அவன் தேவனோடு கூட பேசுவான், தேவனோடு கூட சஞ்சரிப்பான். தேவனை விட்டு அவன் போக முடியாது. தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே செய்கிறவனாயிருப்பான் நீதிமான். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் நீதிமான். நோவா தேவன் சொன்ன பிரமாணமாகவே, தேவன் சொன்ன காரியமாகவே அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? நோவா தான் இருக்கிற காலத்திலே பாருங்க, தான் இந்த அந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப அவ்வளோ சீர்கெட்டு போன ஜனங்களுக்குள்ளே, பாவ சாவு நிறைந்த அந்த ஜனங்களுக்குள்ளே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன அந்த ஜனங்களுக்குள்ளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாத அந்த ஜனங்களுக்குள்ளே, பாவத்தை தண்ணிய போல பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்குள்ளே, வேச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, பொய், பொருட்டு, இப்படிப்பட்ட களியாட்டங்கள் எல்லாவற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே ஒரு நீதிமான குடும்பத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அதான் அந்த நோவா மேல ஒரு பெரிய கிருபை. அதுல 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன செய்வதாம்? கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப கிருபை கிடைத்த நோக்கம் என்ன? இவன் நீதிமானாய் காணப்பட்டிருக்கிறார், உத்தமனாய் காணப்பட்டிருக்கிறார். தேவன் தன் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவனாய் காணப்பட்டிருக்கிறார். இந்த பூமியை பார்த்தவருக்கோ தேவன் கோபம் அடைந்து, ஜனங்கள் செய்கிற பாவங்கள் இவ்வளவு பெரிதா இருக்கு, சீர்கெட்டு போயிட்டாங்களப்பா, ஒவ்வொரு நாள் நினைவை பார்க்கிற எல்லாம் பொல்லாங்கா இருக்கு. இன்னைக்கு நம்ம காலை எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் நம்ம சிந்தனை எப்படி நினைச்சு பாருங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தெருவு, வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் சீர்கெட்டு இருக்கா, சீர்கட்டாதபடி இருக்கா? கர்த்தர் எல்லாம் பார்க்கிறா. நம்முடைய வாழ்க்கை நீதி இருக்கு என்று பார்க்கிறா. நமக்கு கிருபை வேணும், ஆசீர்வாதம் வேணும், மகிமை வேணும்னா நீதிமானா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்ன யோபுட்ட, யோபு தன் வாயில சொல்லப்படுற வார்த்தை பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். பாருங்க, இந்த ஆண்டவர் சொன்னபடியே அப்ப அநீதிமானா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அநீதிமானா இருப்பவங்க யார்? வேதம் சொன்னபடியே இவங்க என்ன செஞ்சாங்க? பூமியில தன் சீர்கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க துன்மார்க்கமான வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, தேவனுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை, பொறாமை வாழ்க்கை, இப்படி வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு நீதிமானாய் இராதபடிக்கு அநீதிமானாய் காணப்பட்டு தேவனை துன்பப்படுத்துவர்களாய் காணப்பட்டாங்க. அதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் வழி உறுதியாய் பிடிப்பான் என்று. தேவன் நோவாவுக்கு சொன்னபடி என்ன செஞ்சாரு? செஞ்சது காரணம் என்ன? அவன் நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான். தேவன் சொன்னதை ஒன்று கூட என்னால முடியாது என்று சொல்லவில்லை. வேலை உண்டு பண்ண சொன்ன உடனே இந்த மரங்களில் வெட்டி செய்ய வேண்டும், இத்தனை நீளம், இத்தனை அகலம், இத்தனை ஜன்னல், இத்தனை அடுக்குகளை செய்ய வேண்டும், ஒன்று கூட அவன் மாறவில்லை. காரணம் என்ன? நீதிமான் தேவன் சொன்ன வார்த்தை விட்டு பின்வாங்கி போக மாட்டான். தேவன் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லியிருக்கிறார், எப்படி நான் அதை மீறுவேன்? எப்படி அதை நான் மீறி பாவம் செய்வேன்? எப்படி அதை மீறி நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்து அந்த நீதியில நடந்து போகிற நான் நீதிமான். தன் வழிகளை ஒன்றும் ஆண்டவருக்கு பிடிக்காதபடி இராதபடி கர்த்தருக்கு பிடித்த வாழ்க்கை வாழுகிறவன் தான் நீதிமான். அதான் இருந்தவர்களுக்குள்ளே, இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளே யோபு பாருங்க, நோவா நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு கூட சஞ்சரித்தவனாய் அவன் காணப்பட்டான். அப்ப நோவா போல நாம் உறுதி உள்ள பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டுங்க. மழையே பார்க்கல, ஆண்டு சொன்னார் மழை வர போதுப்பா. அப்படி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. நீ பேலை உண்டு பண்ணணும்ப்பா, சரி ஆண்டவரே. அப்பா, நீ ஊரில் பராணி முதல் கொண்டு, பறக்கிற பறை முதல் கொண்டு, பெரிய யானை முதல் கொண்டு, எல்லாத்திலையும் காட்டு மிருகம், நாட்டு மிருகம் ஜோடி ஜோடியா கொண்டு உள்ள சேகணும்ப்பா, சரி ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நீதி என்ன செஞ்சாராம்? பிரசங்கித்தார். அவர் போய் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, 100 வருடம் நீதியை பிரசங்கித்திருக்கிறார். அப்ப பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார், சொன்னது செஞ்சிருக்கிறாரு. அப்ப நீதி எவ்வளவு அருமை என்பதை பாருங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு காரியம் சொன்னா
நம்ம எப்படி செய்வோம்? அது நீதிமான நம்ம காணப்படுறோமா? நம்ம எல்லாத்துலயுமே தேவன் சொல்றதுல கொஞ்சம் லேட் பிக்கப் தான். ஆனா இந்த நோவாவு கர்த்தர் சொன்ன உடனே தன்னை அர்ப்பணிச்சுட்டார். அதான் நீதிமானுக்கு உண்டான அடையாளம். நீதிமான் ஏத்து பேச மாட்டான், நீதிமான் கேள்வி கேட்க மாட்டான், நீதிமான் சந்தேகப்பட மாட்டான். நீதிமான் கர்த்தர் சொன்னபடி இது அடியேன் என்று சொல்லி தன் வழிகளிலே உறுதியாய் தேவனை பிடித்து வாழுகிறவன் தான் நீதிமான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் யார் அடுத்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் கட்டளைகளின்படி நடந்து அவர் சொன்ன நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவனே நீதிமான், வேற யாரும் இல்லைங்க. அதான் ஏற்கனவே சொன்னதை போல நோவா சொன்னபடியே ஒன்று கூட பேசவில்லை. வேதம் சொல்லுது, அவர் தேவன் நமக்கு சொன்னபடியே எல்லாம் செய்து முடித்தார் என்று. அப்ப ஆண்டு சொல்ற வார்த்தை அதுதான், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில். அந்த கீழ் வந்திருக்கு என்னன்னா இருப்பான. ஒருவேளை அப்படி இருந்தானா, ஒருவேளை உண்மையா இருந்தானா, கட்டளை கைப்பிடிச்சு நியாயங்களை செய்து உண்மையா இருந்தானால் அவன் தான் நீதிமான் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமான் என்பது அப்படியே தேவன் அப்படியே அள்ளி தூவிட்டு போவல்ல. தேவன் செலக்ஷன் பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறது உண்மைதான், எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறது உண்மைதான், எல்லாத்தையும் தேவன பிள்ளைய மாற்றது உண்மைதான். ஆனால் நீதிமான் எப்படி மாற முடியும்? நீங்க நான் தான் மாற முடியும். எப்படி மாற முடியும்? கர்த்தர் சொன்ன வழியில் நடந்து போகிறான் பாருங்க, கர்த்தர் சொன்ன காரியத்தை கைப்பிடிக்கிறாங்க பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே வாழ்றாங்க பாருங்க, அவங்கதான் நீதிமான். நீதிமான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது ஒரு காரியம், கர்த்தர் சொன்னபடியே கை கொண்டு. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருந்தால்தான். போனவர் அதான் பிரசங்கம். நம்ம பொய் உள்ளவர்களா இருந்தா கூட அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப அவர் நம்மளுடைய எதிர்பார்க்க அதுதான், உண்மையா இருப்பாயில் அவனே நீதிமான், அவன் என்ன செய்வானா? பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பிழைத்து வாழ்வதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் கர்த்தரை கொண்டு நாம் எதிர்பார்க்க ஒரு காரியம் தெரியுமா? நீதிமான். நீதிமான் எப்படி இருப்பான்? உறுதியா இருப்பான். எப்படி உறுதியா இருப்பான்? கர்த்தர் சொன்னபடியே செய்கிறவன். கர்த்தர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் அப்படியே செய்கிறவன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஏன் கர்த்தர் நீதிமான் இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்வனுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது? நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்ப நீதிமானா இருக்கிற நாம் கர்த்தர் மேல் நோக்கமா இருக்கிறார் என்று சொன்னபடியே அவர் சொன்னபடியே செய்கிற நீதிமான். அப்ப நீதிமான் மேல யாரு பாக்குறா? கர்த்தர் பாக்குறாருங்க, இயேசு பாக்குறார். நீதிமானுடைய பிள்ளையே, நீதிமானா இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை இந்த உலகம் பார்க்கணும்னு கவலைப்படாதீங்க, ஒருவனை பார்க்கணும்னு கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் எல்லாம் மாயே, எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சுவிடும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை விலகி போய்விடும். ஆனால் தேவனுடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. எதற்கு நோக்கமா இருக்கிறது? அவர் செவிகள் அவனுக்கு கவனமா இருக்கு. என்னன்னா வேண்டுதலுக்கு எப்படிதான் கவனமா இருக்கு. அப்ப நீதிமான் சொன்னதை தேவன் கேட்கிறார். நீதிமான் எதை தன் வாயாலே சொல்லுகிறாரோ அதை தேவன் கேட்கிறார், செவிகளை கேட்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவனுக்கோ
கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்குதாம். அப்ப நீதிமானுக்கு கர்த்தருடைய செவி ஓபன் திறந்திருக்கு. நீதிமான் வாயில சொல்லுகிற ஜெபம், பாடல், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பலி எல்லாம் கர்த்தருக்கு செவிகளை போய் சேருகிறது. ஆனா தீமை செஞ்சிட்டு, தீமை உள்ளவர்களாய் வாழ்ந்துட்டு, கர்த்தர் சொன்னபடி வாழாம, கர்த்தர் சொல்றபடி கீழ்படியாம, கர்த்தர் சொல்றபடி நாம ஜீவிக்காம, நானும் நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவனுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குங்க? விரோதங்க. ஒரு மனுஷன் விரோதமா எழுப்பினாலே நம்மள தாங்க முடியவில்லையே, தேவனே நமக்கு விரோதமா எழுப்பிட்டா எப்படி தாங்க முடியும்? நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு விரோதமா நிற்பதுக்கு அவர் அப்படி நினைக்காத தேவன். ஆனா நம்ம தான் உருவாக்கி விடுகிறோம். நம்ம தான் அந்த வழியை ஆண்டவர் காட்டுறோம். என்ன காட்டுறோம்? நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் போய் தான் சொல்லுவேன், நான் தேவனை சரியா ஆராதிக்க மாட்டேன், அவர் சொல்ற பிரமாணங்கள் இருக்க மாட்டேன். அப்படி இருந்தா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு யார் விரோதமா இருக்கா தெரியுமா? தேவனுடைய முகம் உனக்கு விரோதமா இருக்கு. இது புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வசனம் 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்குதான். யார் மேல? தீமை செய்கிறவன் மேல. அதனாலதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை, அந்த விரோதம் இல்ல, கிருபை. ஏன்? அந்த நோவா கர்த்தருக்கு நீதிமானா இருந்தான். ஆனா அதே தீமை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நம்ம கிருபை வராது. தேவன் முகத்திலிருந்து விரோதமான காரியங்கள் எழும்பும். பிரியமானவர்களே, அவர் கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பாயினாகில் அவனே நீதிமான் என்று எசேக்கியேல் 18:9 வாசித்தோம். அதே எசேக்கியேல் 18:24 வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துர்மார்க்கன் செய்கின்ற சகல அருவருப்புகளின்படியே செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதியும் நினைக்கப்படுவது இல்லைங்க. டிலீட் ஆயிடுச்சு, எல்லாம் வெறுமையாயிருச்சு. நம்ம செல்போன்ல தேவையில்லாத போட்டோஸோ இல்ல நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்துட்டு அது தேவையில்லாம் டேட் பண்ணிடுவோம். யாரு சொல்றாரு பாருங்க, வீடு வாசிங்க. நீதிமான், நல்லா கவனிங்க, நீதிமான் தான் தன் நீதி விட்டு விலகிட்டானா அவன் அநீதி செய்யறான், துர்மார்க்கன் செய்கின்ற. பாருங்க, இவன் துர்மார்க்கனா மாறல, ஆனா துர்மார்க்கன் செய்கிற அப்படியே இவர் செய்து சகல அருவருப்பானபடியே செய்வானாகில் அவன் எப்படி பிழைப்பான்? பிழைக்க முடியாது. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் தேவன் நினைக்கிறதே கிடையாது. எல்லா நீதியும் கர்த்தர் பெருமையாக்குறாருங்க. ஏன் தெரியுமா? நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிக்கணுங்க. கொஞ்ச நாளைக்கு நீதிமான், கொஞ்ச நாளைக்கு அப்படியே அசுத்தமா இருந்துட்டு அப்புறம் நீதிமானோ கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். நீ கடைசி வரைக்கும் நீதிமானாய் வாழ வேண்டும். நீ கடைசி வரைக்கும், உன் மரணம் போற, உன் உயிர் பிரிந்த நாள் வரைக்கும், கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் நீதிமானாய் இருப்பானானால் நீதிமான் தன் வழியை விட்டு விலகாமல் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பா, நான் நீதி விட்டு விலகிறாதபடி உறுதியாய் எனக்கு கிருபை தாங்க என்று செபிக்கப்பட வேண்டும். கதர் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துர்மார்க்கன் செய்கிற சகல ஒரு பானைகளை செய்வான். ஆனால் எப்படி பிழைப்பான்? அவன் செய்கிற எல்லா நீதி நினைக்குமோ? ஒன்றும் கர்த்தர் நினைக்க மாட்டார். எசேக்கியாவை கர்த்தர் நினைச்சார். எப்படி நினைச்சாருங்க? உண்மை, உத்தமன், நீதி, அவருடைய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அவன் ஆசிர்வதிச்சார். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஒருவேளை அவன் அநீதி செய்திருப்பானா கர்த்தர் நினைச்சிருப்பாரா? இல்ல, முடிஞ்சதே என்று சொல்லியிருப்பார்.
அப்ப அநீதி செய்துட்டு நீதிமானது அநீதி செய்வாயானால் உன்னுடைய நீதியை கர்த்தர் நினைக்க மாட்டாராம். நீங்க அப்ப சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், தசமம் கொடுத்திருக்கேன், காணி கொடுத்திருக்கிறேன், நான் ஆண்டு சம உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு நாள் ஆண்டு சமத்துல காத்திருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு போய் நான் ஆதாரம் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பேர் நல்ல விசாரிச்சிருக்கிறேன், என்ன சொன்னாலும் அந்த நீதியை தேவன் நினைப்பதே கிடையாது. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? நீதி உள்ள பிள்ளையாய், நீதிமானாய் இருக்கும் வாழ்க்கை நீதியாவே இருக்கணும், அநீதி வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ நீதிமானா இருக்கும் போது கர்த்தர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு, நோக்கத்தை வச்சிருப்பாரு, சிலர் வச்சிருப்பாரு. அதை செய்வதற்கு உன்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அவைகளை செய்வதற்கு நீதிமானாய் நடந்து கர்த்தருடைய வழியை விட்டு நீ விலகாதபடி உறுதியாய் நீ பற்றி கொண்டிருக்கிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அவனுடைய நீதியை கர்த்தர் நினைப்பதே இல்லை. துன்மார்க்கனாய் வாழ்வானால் எசேக்கியேல் 33:18 சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநீதி செய்தால் அவன் அதிலே சாவான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பாருங்க, துன்மார்க்கனுக்கு வருகிற பிரச்சனை விட நீதிமானா இருந்துட்டு அநீதியா போறான் பாருங்க, அவன் வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர். அது என்ன தெரியுமா? இன்னொன்னு சொல்ல போனா, வெளிப்படையா சொல்ல போனா நம்பிக்கை துரோகம், தேவனுக்கு செய்த நம்பிக்கை துரோகம். தேவன் நம்ம வைத்த சித்தத்தை உதறி தள்ளிட்டு போகிற பெருமை, உலகத்தின் இச்சை மாம்சத்துக்கு நாம் போய் விழுகிற ஒரு காரியம். அதை ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு பாருங்க, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் அவன் செய்தால் அவன் அதனாலதாயா சாவான். தேவன் அவனை சாவடிக்க மாட்டான், செத்துரும். அவனே அந்த நீதி இல்லாம அநீதி உள்ள அந்த வாழ்க்கைக்குள்ள அவன் போகும் பொழுது அவனுடைய ஆத்மா செத்துரும், அவன் மேல கிருபை இல்லாம போயிரும். அன்று சொன்ன ஆதாம பார்த்து, அந்த கனியை சாப்பிட்டானா அந்த சாப்பிட நாளிலே சாகவே சாவாய். அப்ப இந்த நாளைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நீதிமான அநீதியா நீ போயிட்டீன்னா உன் ஆத்மா செத்துரும், உன் வாழ்க்கை செத்துரும், உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் சீரவா மாறிடும். அப்ப தேவனுடைய காரியத்தை போக முடியாது. அப்ப நீதி உள்ள பிள்ளை நீதியிலே உறுதியான இருக்கிற பிள்ளையா மாற வேண்டும். பாருங்க, ஏன் தேவன் நீதிமானை விசேஷமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா, ஏன் நீதி மேல இவ்வளவு ஒரு தானுடைய காரியம், வார்த்தை, வேத வசனம் ஒரு பெரிய தாக்குதலா இருப்பது காரணம் தெரியுமா? வாசிங்க ஒரு வசனத்தை, ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9 வாசிக்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்ல கவனிங்க, நீதிமானாக்கப்பட்டிருப்பது எதனால தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் நீதிமானாக்கப்பட்டிருப்பதின் நோக்கம், காரணம், எப்படிப்பட்ட காரியத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதாங்க கர்த்தர் உரிமையோடு பேசுகிறார். நீதிமானே, நீதியை விட்டு விலகி போயிராத, அநீதி செஞ்சிராத. நீ அநீதி செய்வாயானால் நீ எப்படி பிழைப்பாய்? எப்படி நீ வாடுவாய்? எப்படி நீ ஜீவிப்பாய்? உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? உன் வாழ்க்கையில் திருப்தி அதை செய்ய முடியுமா? அது உன்னை ஒவ்வொரு நாளும் கொன்றுவிடுமே. ஏன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலதான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நீதிமான் என்று கடையில கொடுக்கிற பட்டம் அல்லங்க. இன்னைக்கு படிச்சுட்டு எம்ஏ எம்பி என்று சொல்லி போடுகிற, எம்பிபிஎஸ் என்று போடுகிற பட்டம் இல்ல நீதிமான். எவ்வளவு இந்த உலகத்துல டிகிரி படிச்சிருக்கலாம், எவ்வளவு காலேஜ்ல படிச்சு பேருக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அதோட நீதிமானாக்கப்படாது. நீதிமானா இருப்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்கணும். அப்ப கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அநீதி செய்யலாமா? அநீதி செய்யக்கூடாது. நீதிமானாய் மாறணுமே. அப்ப நீதிமானாய் மாறுவதற்கு அவர் ரத்தம் நம்மளை கழுவப்பட்டிருக்கு. அதை ஆண்டவர் சொல்றாரு. அந்த சமயம் எப்படி இருக்கு? நாம் அவர் ரத்தத்தினாலே
நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே, கோவாக்கினிக்கு நீங்களாக. அப்ப கோவாக்கு நம்ம மேல இராதபடிக்கு அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசு ரத்தத்துக்குள்ள உங்களை கழுவி 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 உங்களை சுத்திகரிக்கிற பிள்ளையாய் மாறணுங்க. அன்றை கேளுங்கப்பா, என் வாழ்க்கையில அநீதி இருந்தா என்ன மாற்றுங்கப்பா. கேட்டு ஜெபம் பண்ணி உடனே உங்களை அர்ப்பணிச்சிருங்க. எல்லாம் ஜெபம் பண்ண அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அநீதி உள்ள வாழ்க்கை எதுவா இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத சகல காரியங்கள் எதுவா இருந்தாலும் இப்பொழுதே என்னை விட்டா பாரு, நீங்கள் போகட்டும்பா. ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து நீதி உள்ள பிள்ளையா, நீதி செய்கிற பிள்ளையா நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பார். என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் அநீதி செய்து நான் பிசாசுக்கு துணை போகாதபடிக்கு நான் நீதி செய்து பரலோகத்துக்கு வரும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலம் கேட்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற இயேசு ரத்தம் நம்மளை சுத்தம் செய்து நம்மளை நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கேற்ற நீதிமானாய் நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 8:30 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, முதல்ல அழைத்திருக்கிறார், அழைத்தவனை நீதிமானாக்கி இருக்கிறாரு. நீதிமான மகிமைக்குள்ளே சேர்க்கும்படி, மகிமைக்குள் வைக்கும்படி தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எல்லாருக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பு வந்திருந்தாலும், அந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடியுமா என்றால் சந்தேகம்தான். அதான் ஆண்டு வெளிப்பட எழுதி வச்சாரு, முடிவு வரையும் நிலைத்திருக்க மட்டுமே. இன்னும் சொல்ல போனா, முடிவு வரையும் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் உண்மை நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்லப்பட்டு முடிவு நிலைத்திருக்கிறான். அப்ப நிலைத்திருக்கிறான் என்றால் எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். அன்புல, பரிசுத்தத்துல, உண்மைத்துவத்துல இது அப்படியே வரும் பொழுது இந்த நீதியை சொல்லலாம். இந்த நீதியில அவன் மரணம் வரைக்கும் உறுதியா இருப்பானால் அப்பதான் அவன் ரட்சிப்பே படுகிறான். அப்ப எப்ப ரட்சிக்கப்படுகிறான்? ரட்சிக்கப்பட்டு எங்க போகிறான்? மகிமைக்குள்ள கர்த்தரை வைக்கிறார். அப்ப அழைச்சிருக்கிறாரு, நீதிமானாக்கி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி முன் குறித்திருக்கிறார். உங்களை என்னை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறார். அப்ப முன் குறித்து உங்களை அழைத்து விட்டார். அழைத்தவர் உங்களை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி விட்டார். நீதிமானை கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துகிறவரா, மகிமைக்குள் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 3:24 வசனத்தை வாசி. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, இலவசமாய் பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன ரத்தத்தினாலே, அவர்கள் முன் குறித்ததினாலே, இங்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நம்மளை நீதிமானாக்க வைத்திருக்கிறார். ஆண்டுடைய ரத்தம் சும்மா இல்லைங்க, அதை அவரை அடித்து புளிய வைத்தாங்க. நேற்று ஒரு வாட்ஸ்அப் மனைவி காட்டுச்சு. அந்த 2 தகப்பனையும் மகனை அடித்து போலீஸ் கொண்டாங்க பாருங்க. அந்த அடித்த காட்சி, அதாவது அடித்து போனதுக்கு அப்புறம் சரீரம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு அது கொஞ்சம் யாரும் எடுத்திருக்காங்க போட்டோ, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்திருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உள்ள உடைஞ்சிருச்சு. அப்படியே கொடூரங்க, கொடூரம். அப்படியே அடித்து அப்படியே சத பிச்சு வெளியே கறி அப்படியே அங்கங்க அப்படியே வெளியே வருவதை நான் பார்த்தேன். வெளியே வந்ததை அதை எடுத்திருக்காங்க.
உடம்பெல்லாம் ரத்தம் பிக்கப்பட்டிருக்குங்க சதை. இத பார்த்துட்டு இருக்கும் போது வசனம் தியானிச்சுட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது ஒரு வார்த்தை எனக்குள்ள, இந்த 2 பேர் இறந்தது ரொம்ப கஷ்டம் தான், அந்த குடும்பம் தாங்க முடியல. இந்த போலீஸ் பண்ணுகிற அராஜகம் ஓவர் தான், இதெல்லாம் நமக்கு வெளிரகமா தெரிஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் சரீரம் இந்த சகோதரனை விட அவருடைய சரீரம் அநேக இடங்கள் பிக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன், இந்த ஒரு போலீஸ் அடிச்சு இப்படி பிக்கும்னா, இயேசு அடிச்சே கொள்ளணும், அடிச்சே சிலுவையில கொள்ள வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அடிக்கும் போது அவருடைய சரீரத்தை சும்மா இருப்பாங்களா? நான் நினைக்கிறேன், சதையெல்லாம் பிச்சு உள்ள இருக்கிற அந்த கரியெல்லாம் வெளியே கூட தொங்கிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் நானும் நீதிமானாக்கப்பட்டிருப்பது ஏதோ விளையாட்டல்ல. அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய மேல முன்குறித்த அடையாளத்தினாலும் இலவசமாய் பெற்ற அந்த கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன், நம்மளை ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிற தேவன், அவருடைய சரீரத்தின் ரத்தத்தினால் மீட்டெடுத்த தேவன், நமக்காக அவருடைய சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து ஓடி பிழியப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தான் இலவசமாய் நம்ம மேல கிருபை வைத்து இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நான் நீதிமானாக்கப்பட்டிருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி என்ன தெரியுமா? இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டிருக்கு. இயேசுடைய சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டு அவருக்குள்ள ரத்தம் எல்லாம் ஒரு டிராப், ஒரு துள்ளி கூட அவர் சரீரத்தில் இல்லாம எல்லாம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கு. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாவம் செய்ய போகும்போது இந்த நீதியை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை பொய் சொல்றதுக்கு முன்னாடி நீதிமானா இருக்கிறோமே, இந்த நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் நம்மள நீதிமானாக்கப்பட்டிருக்க என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். துணிகரமான பாவம் செய்வதற்கு முன்பு நீங்கள் நானும் நினைக்க வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய இந்த சத்தத்தை நாம கேட்டுட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரத்தில் மீட்கப்பட்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நீதிமான் நீதி விட்டு விலகலாமா? இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நீதியை பெற்ற நீங்கள் நானும் நீதி விட்டு விலகினால் அவருடைய விரோதமான முகத்தை நாம் பார்க்கிறவளாய் மாறிவிடுகிறோமே. கல்வாரி சிலுவையில அலங்கோலமாய் துக்கப்பட்ட நேரத்தில் பிதாவை நோக்கி, பிதாவைகளை மன்னியும் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த முகம்தான் நமக்கு விரோதமாய் மாறுமானால் அநீதி செய்கிறவளாய் இருப்போமே. அப்ப அநீதி செய்யாதபடி நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் நானும் நீதி விட்டு விலகாதபடி எசேக்கியேல் 18:26 சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் நீதி விட்டு விலகி அநீதி செய்து அதனாலே செத்தால் அது செய்த அந்த அநீதினாலே அவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் தன் நீதி விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் தான் சாவான். வேற யாரும் கிடையாது. அவன் செய்த அநீதி நிமித்தம் தான். யாருக்கு சொல்ற அந்த வார்த்தை? புறஜாதி இல்லைங்க, நீதிமானா இருந்து அநீதி செய்யலாம் பாருங்க. நீதிமானா இருந்துட்டு தேவனுக்கு விரோதமா செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றாரு. அப்ப நீங்கள் நானும் இந்த லிஸ்ட்ல போயிடாதபடி கர்த்தர் பேசுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில அநீதி வராதபடிக்கு, அநீதியான வாழ்க்கை ஒருவேளை வருமானால் அதுக்கு நீங்க ஏற்றிருக்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். அதனாலதான் அங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல தன் ஜனங்களை பார்த்து அவங்க வழிகளை கெடுத்து சீர்கட்டு போன வாழ்க்கையை வாழ்ந்து நீதி விட்டு விலகினவர்களாய் காணப்பட்டார்கள்.
வேதத்துல ஒரு மனுஷன் நீதி விட்டு விலகினதை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உமக்கு தீமை செய்தேன் என்று இங்கே சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? இந்த சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். வெறும் கழுதையை தேடி போனவன இஸ்ரவேல் மேல ராஜாவா ஏற்படுத்தினான். ஆனா இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்ற காரியம், தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அப்ப ஆல்ரெடி அவரை என்ன ஒத்துக்கிறாரு? சவுல் என்ன ஒத்துக்கிறாரு? நான் நீதிமான் இல்ல, என்னை பார்க்கிலும் தாவீதே நீதான் நீதிமான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, அதுல 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போது இஸ்ரவேலிலே சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடல் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கிகளோடும் சந்தோஷமா ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு இப்ப அது விசனமாக மாறிவிட்டது. அவன் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு, தாவீதுக்கு 10,000, எனக்கு 1000 தான் கொடுத்தார்கள், இன்னும் அந்த ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறையா இருக்கு என்று சொல்லி நான் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவனை நீதிமானா காண்பர் மாற்றி ராஜமேன்மை கொடுத்து, சவுலுக்கு ராஜமேன்மை கொடுத்து, இஸ்ரவேல் மேல ராஜாவாக ஏற்படுத்தி இவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? சவுலுக்கு போய் பெலிஸ்தனை கொன்றுக்கணும். அந்த கோலியாத்தை போய் வாடா நான் நிக்கிறேன், நீ நிக்கிற, வாடா ஜெயிச்சு பார்க்கலாம் நின்றுக்கணும். 40 நாள் யாரும் போகல, எல்லாம் பயந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா தாவீது போனார். தாவீது போய் ஒரே குளங்கள் எடுத்து ஒரே அடி கீழே விழுந்தான், மரித்து போனான். இப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவனை தாவீதை உயர்த்தும் பொழுது இவனுக்குள்ள எரிச்சலும் விசனமும் போராட்டமும் வந்து தாவீது மேல, இவன் நீதிமானாக்கப்பட்ட சவுலு தாவீது மேல பொறாமை கொண்ட உடனே இவனுக்குள்ள இருந்த நீதி விலகி போய்விட்டது. பாருங்க, அது கீழ வசந்த வாசிங்க, அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல என்ன செஞ்சிருச்சான்? இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே. பாருங்க, இப்ப பொல்லாத ஆவி ஏன் சவுலுக்குள்ள வந்துச்சுன்னா, நல்ல ஆவியை துக்கப்படுத்திட்டான். நல்லா கவனிங்க, அவனுக்குள்ள என்ன வந்துச்சான்? விசனம் வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, சவுலுக்குள்ள பொறாம வந்துருச்சு. தேவ ஆவியானவர் அவனுக்கு விலகிட்டார். ஏன் விலகினாரு? இவனுக்குள்ள தேவனுக்கு பிடிக்காத எரிச்சல் வந்துருச்சுங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாவில உணர்ந்து இப்ப கர்த்தர் வெளிப்படுத்த சொல்றேன். எரிச்சலும் பொறாமையும் கோபமோ விரோதமோ நமக்குள்ள யாராலும் சரி வருமானால் அங்க தேவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் உண்மை, சத்தியம். எரிச்சல் உள்ள இடத்துல பரிசுத்தாவி இருக்க மாட்டார். கோபம் உள்ள இடத்துல பரிசுத்தாவி இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கனி நிறைந்தவர், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன், நம்மளை எல்லா வழியும் சரியா நடத்துகிறவர். இப்ப ஏன் இந்த சவுலுக்குள்ள பொல்லாதாவி தேவன் அனுப்பினார் என்றால், சவுலுக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் அவன் விட்டு செஞ்சாருங்க, விலகிட்டார். காரணம் என்ன?
அவன் தாவீது மேல பொறாமை கொள்றான், அவனை கொலை செய்ய திட்டமிட்டான். நீங்க அப்புறம் 16 வசனம் வாசித்து பாருங்க, அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தது என்று சொல்லி. அப்புறம் தாவீதை பார்த்து பயந்து போகிறான், அவனுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கதை பார்க்கிறான். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து சவுல் அப்படி தாவீது மேல கொஞ்சம் இறக்க செய்யற மாதிரி பிளான் பண்றான். 16 வசனம் வாசிப்பது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆனால் சவுலுடைய எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அவன் நீதியை விட்டு நீதியை பின்வாங்கி போய்விட்டான். அவருடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் போய்விட்டான். பாருங்க, இது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்தை வாசிக்க வேகம் வாசிக்கலாம். சவுலை நோக்கி இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவங்களுக்கு வழி மறித்து செய்ததை மனதில வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, நல்ல வசனத்தை கேளுங்க, அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சவுலுக்கு தேவன வார்த்தை உரைக்கப்பட்டு விட்டது. ஆனா இவன் பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில், நல்லா கவனிங்க, முதல் தரமானவைகளை, இரண்டாம் தரமானவைகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், நலமான எல்லாவற்றையும், நல்லா கவனிங்க, தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம அதை அழித்து போட மனதில்லாம தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். இது என்ன நீதியா அநீதியா? அநீதி. நீதி சொன்ன காரியத்தை விட்டுட்டான். ஏன் அந்த அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செய்த காரியத்தை தேவன் மனதில் வைத்துதான் சவுல்ட்ட சொல்றாரு, சாமுவேல்ட்ட சொல்லு பண்றாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றான்? சவுலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அகந்த என்ன தெரியுமா? தேவன் சொன்னாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொன்னாலும் சரி, அதை கேட்பதற்கு அவங்க மனதில் என்ன செய்யுது? கொஞ்சம் டிஸ்டர்ப். அவன் அதை கேட்க மாட்டான். கேட்காம தான் வழியில அவன் போகிறான். அவன் நீதிமானே கிடையாது. நீங்க ஆண்டவர் உணர்த்தி சொல்ற, ஒண்ணு முதல் ஸ்டான்ஸ் தேவன் பேசுவா, இரண்டாவது ஊழியக்காரர் மூலியமாய் பேசுவா, அடுத்தது வேதத்தின் மூலியமாய் பேசுவா. இவைகளுக்கு நீ செவி பிடிக்காம உன் மைண்ட்ல நீ போயிட்டே இருந்தீனா, நோ, நீ நீதிமானே கிடையாது, நீ அநீதிமானாய் வாழ்கிறாய். தேவன் என்ன சொன்னார்? போய் சகலத்தை கொண்டு போட்டுறான். ஆனா இவன் பாருங்க, முதல் தரம் இரண்டாம் தரம் நல்ல கொழுமை அப்படியே பழமா இருக்கிறத எல்லாம் அப்படியே வைத்து அதை பார்க்கும் போது மனதில்லாம, அதை கொண்டு போட மனதில்லாம சேர்த்து வைக்கிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை 11. மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து பின்பு பல இடங்களை சென்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்துக்கு போனான். சவுலை நோக்கி,
நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய பாருங்க பொய் சொல்றான் சவுல். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றி என்று தீர்க்கதரிசி சொல்றான். அதற்கு சாமுவேல் அப்படியானால் நல்லா கவனிங்க, இவன் சொல்லலாம் சவுல் வாயிலிருந்து பொய் சொல்லலாம், ஆனா ஆடு மாடு காட்டி கொடுத்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதி காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆடு மாடு என்ன செய்துப்ப அவன் சொல்றான் பாருங்க, என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்று கேட்டு விட்டான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு பாருங்க, பரலோகத்தில் சொன்ன வார்த்தை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு சவுல் கேட்கல. இன்றைக்கு நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க நானும் கேட்காமல் போவோம் என்றார். நீதிமானே இல்லங்க, அநீதிமான். பேரை மாத்தி வைத்துக் கொண்டு அநீதிமான் வைத்துக் கொள்ள வேண்டும், அக்கிரமக்காரன் வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமான் அல்ல. தேவன் சொன்ன வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவருடைய ராஜ மேன்மை கர்த்தர் உடைத்து போட்டார். பாருங்க, அதுக்கப்புறம் தான் தாவீது வந்து அந்த பெலிஸ்தரை கொல்றாரு. நான் என்ன மாதிரி உணர்றேன், அப்பயே தேவனுடைய புறக்கணிச்சிட்டார். யார? சவுல. எங்க கழுதை தேடி வந்த சவுல் இவ்வளவு வேணுபடுத்தின தேவன் அந்த பெலிஸ்தரை கொன்று போல சவுல் வைத்து செஞ்சிருக்க முடியாதா? முடிஞ்சிருக்கும். ஆனா 18ஆம் அதிகாரத்துலதான் தாவீது வந்து ரீச் பண்ணி பெலிஸ்தனை கொல்றாரு. 17, 16 ஆனா 15ஆம் அதிகாரத்திலே சாப்டர் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? சவுலுக்கு. அவன் நீதிமான போஸ்ட் அவன் விலகி போயிடுச்சு, அநீதிமான் ஆகிவிட்டான். நிலம் குறைஞ்சிருச்சு, தேவசத்தம் கேட்கறது குறைஞ்சிருச்சு, ஜபம் எல்லாம் போயிருச்சு, பரிசுத்தம் எல்லாம் போயிருச்சு. அவன் தான் நீதிமான். நீதிமான் எப்படி இருப்பான் தெரியுமா? சொல்ற வார்த்தை அப்படி ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் கேட்டு நடக்கிறதா நீதிமான். நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் கேட்பது எல்லாம் தாங்க நம்ம கேட்கிறோம், சரிதான். அப்ப ஆண்டு சொல்ற நாம கேட்கணும் இல்ல, ஆண்டு சொல்ல நடக்கணும் இல்ல, அதனை கத்த எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த சவுலுக்குள்ள இருந்த நீதி விலகி அவன் போனபடினாலே தாவீது மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி தாவீதை கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்க அதுக்கப்புறம் அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை முழுமையா வாசித்து பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் அதை விளக்குவார் உங்களுக்கு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் செய்தார். தாவீது உள்ள தேவன் கிருபை செய்து உயர்த்தினார். ஆனா சவுலோ ஏற்கனவே சொன்னல, இந்த நீதிமான் அநீதி விட்டு அநீதி செய்வானால் அதுதான் சாவான். சவுல் எப்படி சொன்னான்? தாவீது கொன்னாரா? இயேசு கொன்னாரா? தேவன் கொன்னாரா? யாரு கொன்னாரு? அவனே செத்துட்டான். சத்தியம் உண்மையா? அவனே செத்துட்டான். யாரோட கொலை செய்யவில்லை. நீதிமான் தன் நீதி விட்டு விலகி போவான் என்றால் அநீதியிலே அவன் சாவான். அவனே ஈட்டியை முன்வைத்து பாய்ந்து விழுந்து போனான், இறந்து போய்விட்டான். அப்போ வாழ்க்கை எல்லாம் மாறிவிட்டது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீதிமான் நீதியை விட்டு விலகாதபடி, அநீதி செய்கிற நீதியை விட்டு விலகாம நீதிமானாவே காணப்பட தேவன் விரும்புகிறார். அதான் யோபு 17:9 படியே நீதிமான் தன் வழியை விட்டு உறுதியா என்ன செய்வான்? பிடிப்பான். தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அவன் பிடிக்கிறவனான் சுத்த கையுள்ளவனாய் இருந்து மேன்மேலும் பலப்படுகிறவனாய் இருப்பான். சங்கீதம் 1:6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நீதிமானுடைய வழியை தான் கர்த்தர் அறிவார். நீதிமானான் இருப்பாயானால் உன் வழியை கர்த்தர் நல்லா அறிவார். உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிவார். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிவார். உனக்கு சகலத்தையும் கர்த்தர் அதன் காலத்தின் நேரத்திலே சரியாய் செய்கிற தேவன். ஆனா துன்மார்க்கனோ வழியில் அழிந்து போவான். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருந்து அவனுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்னவா திறந்திருக்கிறது. ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், அவர் செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமான் நோக்கமா இருக்கிறார். இங்கே கர்த்தருடைய கண்கள் நீதிமான் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. அப்ப நீதிமான், நீங்கள் நீதிமானாய் இருந்தால் தேவன் இந்த சில வசனங்களை வேகமா நான் சொல்ல போறேன்.
குறிச்சு வச்சு கொள்ளுங்க. அவர் பெரிய ஒரு பிளெஸிங், அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கருத்து வச்சிருக்கிறார். நீங்கள் நீதிமான, அப்ப சவுலை போல இராம தாவீதை போல இருக்கணும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை போல இராம நோவா குடும்பத்தை போல நீங்கள் இருக்கணும். இப்படி இருப்போமானால் நீங்கள், ஏனென்றால் நீங்கள் நானும் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து நீதிமானா இருப்போமானால், அதை ஏற்கனவே சொன்ன நீதிமொழி எத்தனை நீதிமான் என்று சொல்லி சில நீதிமான் எடுத்து நான் வைத்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். பாருங்க, நீதிமொழியில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமான்களுடைய சிரசி மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய சிரசி மேல என்ன வருதா? ஆசீர்வாதம் வந்து தங்குது. அதே 10ஆம் அதிகாரம் நீதிமொழியில் 10:3 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நீதிமான்களை பசினால் வருந்த விடார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீதிமான் சிரசி மேல் ஆசீர்வாதம். நீ நீதிமான இருந்தவனை பசியில கர்த்தர் வைக்க மாட்டார். உன் ஆகாரத்தவன் எல்லாவற்றையும், பசி என்பது வெறும் ஆகாரம் மட்டுமல்ல, எல்லா கிருபை மேன்மை, உனக்குள்ள வருகிற எல்லா தாகத்தையும், எல்லா கிருபையை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே 10ஆம் நீதிமொழி 10:24 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்வாங்க? எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனம். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வருதுன்னா எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அதே போல நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதிலே 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீதிமான் என்றும் என்ன செய்யல? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. 10ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனம், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீதிமான உதடு பிரியமானவைகளை பேச அறிந்து கொள்ளும். அது தாறுமான வார்த்தை வராது, பிரியமுள்ள வார்த்தை வரும். அதிலே 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்ம வாயில நினைச்சு பாருங்க, நீதிமானுடைய வாய் என்னவா? ஜீவ ஊற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற உங்க வாயில ஜீவ ஊற்று இருக்கிறது. நீதிமொழி 10:7ஆம் வசனத்துல நீதிமானுடைய பேர் என்ன செய்யுமா? புகழ் பெற்று விளங்கும். அவனுடைய பேர் வந்து புகழா விளங்குங்க. நீதிமான் எங்கேயும் அவன் சோர்ந்து போக மாட்டான். அவன் பேரை கர்த்தர் புகழாய் மாற்றுவார். நீதிமொழி 10:25 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் தேவன் வைத்திருக்கிறார். அதிலே 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய நாவு சுத்த வெள்ளி. ஏற்கனவே சொன்னேன், அவனுடைய வாய் ஜீவ ஊற்று. இங்க நாவு சுத்த வெள்ளி. அதிலே 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அநியாயத்தின் வாசிங்க, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு என்ன செய்யுமா? அப்ப இவைகள்லாம் மரணத்துக்கு நம்ம தப்பிவித்து 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தப்புவித்து, மரணத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்தையும் தப்புவித்து, நீதிமொழி 11:8ஆம் வசனத்துல நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் ஆண்டவர். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய ஆசை என்னவா? நன்மையே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய ஆசை என்னவா? நன்மைங்க. அதே போல நீதிமொழி 11:30ஆம் வசனத்துல நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அவன் ஜீவ விருட்சமாய் கர்த்தர் அவனை மாற்றுவார். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழியில் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிக்கப்படும். அன்பானவர்களே, சொல்லப்பட்ட நீதிமொழியில் இன்னும் அநேக வார்த்தை உண்டுங்க. அதெல்லாம் சொன்ன நேரம் போதாது. அதுதான் கேள்வி சொல்லிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரம் வாசிங்க. வாசித்தா எத்தனை நீதிமான் என்று சொல்லப்படும். இன்னொன்னு சொல்றேன், வெறும் நீதிமான் தான் சொல்றேன்,
அந்த நீதிமான ஒவ்வொரு வசனத்துக்கு கீழே துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க வாசித்து தியானிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நீதிமான் எப்படி இருக்கிறான் என்று சங்கீதம் 34 சங்கீதம் 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவார். கண்மானவர்களே, இந்த ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, நீ கூப்பிடுகின்ற கேட்கின்ற எல்லா காரியத்துக்கும் என் தேவனாய் கர்த்தர் உபத்திரத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். சங்கீதம் 37:25 நீதிமானை கைவிடாததையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்க அலைந்து திரியாதிருப்பதையும் கர்த்தர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு என்ன செய்யாதுங்க, அலையாது. கர்த்தர் அவனை திருப்தியாக அவனை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னும் சில கதை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோப்பு 5:16 வாசிங்க. யாக்கோப்பு 5:14 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சுஸ்தமாகும்படி உங்கள் குறைவுகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதா. மலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நீதிமானா இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் மிக அழகான ஜெபங்க. அல்லேலூயா. ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்த சொல்றேன். அப்ப நீதிமானாக்கப்பட்டன்னா அடுத்தவங்களை அநியாயமா பார்க்க கூடாதீங்க. நீங்க நீதிமானாக்கப்பட்ட பின்பு அடுத்தவங்களை வேறமாய் பார்க்க கூடாது. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 18:9 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18:9 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. வேகமா வாசிங்க. 9ஆம் வசனம் 18 வசனத்தில், அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து பாருங்க. அவர் சிலரை குறித்து ஒரு காத்தை சொன்னால் சாட்டா சொல்றேன். யார் அவங்கன்னா பரிசேயரும் ஆயக்காரன். அல்லேலூயா. இந்த பரிசேயரும் ஆயக்காரனை கர்த்தர் சொல்றாரு. இந்த பரிசேயன் என்ன செய்யறான், போய் தேவனுக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தி மற்றவங்களை அநீதிமான் என்று தீர்மானம் பண்றான். இவன் அப்படியே நீதிமான் என்றும் அடுத்தவங்களை அநீதிமான் என்றும் தீர்மானம் பண்ணி மற்றவங்களை அற்பமாய் எண்ணப்பட்டவன் பரிசேயன். ஆனா ஆயக்காரனோ அவன் போய் எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி மற்றவங்களை நீதிமான் என்று எண்ணி தன்னை பாவி என்று தன்னை தாழ்த்தினவனோ நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்ல 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நல்ல கவனி, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிறான். லூக்கா 16 சொல்லப்பட்டிருக்கு. 16:15 நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமானாக காட்டாதீர்கள், தேவனுக்கு உங்கள் இருதயத்தை என்ன செய்கிறாராம், தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவதற்கு தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்குதான். அப்ப மனுஷருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, நீதிமான போஸ்ட் பண்ணக்கூடாது. உங்க நீதி கர்த்தருக்கு மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் நீதி கர்த்தரோடு கூட நீங்களும் கர்த்தரும் நீங்க எல்லாவற்றையும் நீதிமான இருப்பதை கர்த்தரே கண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனா நீங்க நீதிமான் என்று இப்படியே போஸ்ட் கொடுத்து மற்றவங்களை போய் இலக்காரமாய் கேவலமாய் எண்ணாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஏன்னா அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அப்படியானால் பாருங்க, மத்தேயு 13:45 சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தன் பிதாவின் ராஜ்யத்திலே யாரு தன்னை நீதிமான் என்று தன்னை தாழ்த்துறவங்க, நீதியில நடப்பிக்கிறவங்க, நோவாவை போல, அதே போல இங்கே தாவீதை போல எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி ஆயக்காரனை போல வாழுகிறவர்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பிரகாசிகள் நீங்கள் நானும் வழி தப்பி போயிடாம. எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இராது. பின்வாங்கி போவே கூடாது. அதான் கடைசியா சொல்றேன். யோபு 17:9, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அப்ப நீங்கள் நானும் பின்வாங்கி போயிடாம, இந்த ஊரடங்கு நிமித்தம், கொரோனாவின் நிமித்தம் பின்வாங்கி போயிடாதீங்க. அதே போல பர்சனல் வாழ்க்கையில பின்வாங்கி போயிடாதீங்க.
தேவன் உங்கள் வைத்த அழைப்பிலையும் தேவன் வைத்த பரிசுத்தத்திலையும் தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் புரிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற உணர்த்துற காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். நீதியை விட்டு பின்வாங்கி போயிடாதபடி நீதிமான் தன் வழியை விட்டு தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கை உள்ளவன் மேலும் பலப்படுவான். எனக்கு அன்பானவர்களை நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு உங்களை தாழ்த்தி இன்றைக்கு ஆண்டு சொன்ன வார்த்தையின்படியே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அப்பாவை நோக்கி எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீதிமான்கள் வைத்திருக்கார் பார்த்தீங்களா? நீதிமொழிகள் எத்தனை ஆசீர்வாதம். நீதிமொழிகள் நாம் வாசித்து பாருங்க. வீட்டுல போய் எழுத ஆரம்பிங்க. நமக்கு எதுக்கோ நேரத்தை செலவு பண்றோம், டிவியில உட்கார்றோம். ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் வெட்டியாக எவ்வளவு காரியத்தை செலவு பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை பிஸியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க 31 அதிகாரத்தை நீங்க வீட்டுல டெய்லி வாசித்து நீதிமான்னா யாரு, துன்மார்க்கன்னா யாரு, நீதிமான் மேல கர்த்தர் என்னெல்லாம் கிருபை வச்சிருக்கிறாரு நீங்க வாசித்து உங்களை அர்ப்பணிங்க. ஏதோ ஐயா பா சொல்லிட்டார் என்று போட்டிக்காக அல்ல, வேத வசனத்தின்படி நீங்க வாழும்படி, வேத வசனத்தின்படி நீங்க ஜீவிக்கும்படி. ஏன்னா கடைசி காலம். நீதிமானே நீதியை விட்டு பின்வாங்கி போயிடாத, அநீதி உள்ள வாழ்க்கைக்கு போயிடாத. தேவன் அழைத்திருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், உன்னை நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார், மகிமையில் அவனை சேர்க்கும்படி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க. அப்பா, நான் நீதி உள்ள வாழ்க்கை வாழும்படி இந்த நீதிமான் இயேசு ரத்தத்தினால வந்துச்சுன்னு எப்பொழுதும் மறந்துடாதீங்க. அவர் ரத்தத்தினாலே நீங்க கழுவப்பட்டிருக்கீங்களே, அவர் ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களே. வேதம் சொல்லுகிறது இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய மீட்பை கொண்டு ஆண்டவர் மீட்டிருக்கிறார். பாவத்தில் சாபத்தில் மீட்டெடுத்து நீதிமான் என்ற ஒரு பெயரை கர்த்தர் வைத்து நீதிமான் தன் நீதி விட்டு போயிடாதபடி பிடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இதயத்தின் மேலே கை வைத்து ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா. சவுல் அவன் நீதியை விட்டு விலகி போய் இசைகளை சொன்னதை போல நீதிமான் தன் நீதி விட்டு விலகினால் அதே அவன் சாவான். சவுல் தேவன் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியவில்லை. தாவீதோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அங்கே சாமுவேல் துக்கப்படுகிறான். ஐயோ, சவுலுக்கு மேல் இப்படிப்பட்ட தேவன் வார்த்தை வைத்து விட்டாரே. இன்றைக்கு கர்த்தரோடு சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக, உன்னை அர்ப்பணிப்பாயாக, நீதிமானாக்கப்படுவாயாக, நீதியோடு நீ வாழ்வாயாக, மரண பரியந்தும் நீதியில நிலைத்திருப்பாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கருமையான மத்திய வேளைக்காக நன்றி. சமூகத்தில் நான் கூடிய வரைக்கும் பாடாரதி கொடுத்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் எங்களோட வார்த்தை பேசுனீங்கப்பா. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று. ஆமையா, நாங்கள் உறுதியாய் பிடித்து முடிய கற்பனைகளின் நியாயங்களை கைகொண்ட உண்மையாய் இருப்பானாகில் அவனை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறீங்க. உண்மை நாங்கள் இறுக்கமா பிடித்து நடந்து பல ராஜ்யத்திலே நாங்கள் சேரைகளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட நிமித்தம் மற்றவங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கும் ஆயக்காரனை போல எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களா எங்களை முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஏற்றுக் கொடுத்தீங்கப்பா. இவ்வளவு நேரம் சொர்க்கத்தில் உட்கார்ந்து தியானிச்சு இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதையா. கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நீதிமானாய் மாற்றி ராஜ்யத்திலே பங்கு பெற சொந்தமாக
பாதிகரசனமான வார்த்தையின்படியே தேவனுக்கு முன்பாக நீங்க சூரியனை போல பிரகாசிப்பீர்கள். நாங்க ஏதோ ஒரு நீதிமானாய் மாறும் என்றால் உமக்கு முன்பாக சூரியனை போல பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம்.